ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு சூப்பரான ஃபீச்சர் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஃபீச்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன ஃபீச்சர்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி காட்சி. வாட்ஸ்அப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பீட்டா டெஸ்ட்ல இருந்து போயிட்டு இருக்கு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்களா, எப்ப கொடுக்குறாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எப்பயாவது நம்ம போய் எதர்ச்சியா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபீச்சர் எல்லாமே இருக்கிற மாதிரியே வந்து தெரியுது. அப்படிதான் ஒரு ஃபீச்சர் வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரியே இன்ஸ்டாகிராமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிருங்க. ஃபீச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன வாட்ஸ்அப்ல இருக்கிறது இன்ஸ்டாகிராம் வந்திருக்கு நான் வந்து சொல்றேன். வாட்ஸ்அப்ல ரீட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணா அது பார்க்கும்போது ப்ளூடிக் வந்து ஷோ ஆகாது. அண்ட் மெசேஜ் பார்த்தாங்களா இல்லைன்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க ஆப்போசிட் பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லையும் அதே ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த சமயத்தில் வந்து காண்டா இருக்கும், எந்த சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தெரியல. அண்ட் உங்களுக்கு தான் அந்த சுச்சுவேஷன் படி தெரியும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு உங்க லவ்வர், ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் யாருடைய வந்து சண்டை வந்து போட்டீங்க. அவங்க உங்களுக்கோ அல்லது நீங்க அவங்களுக்கோ வந்து சாரி மெசேஜ் வந்து சென்ட் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல. 1 2 3 சொல்லி அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. 10 20 30 சொல்லி நீங்க வந்து சாரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் என்னன்னா நான் இத்தனை சாரி அனுப்பிச்சிட்டேனே, ஆக்டிவ்ல இருக்கா ஆனா பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருப்பீங்க. பிளாக் கிளிக் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லி குழப்பத்துல கூட இருப்பீங்க. அண்ட் அப்பதான் இந்த செட்டிங்ஸ் வந்து வேலை செய்யுது. எந்த ஒரு பர்சனல் சாட்ஸ்ல வந்து உள்ள போய் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ள பிரைவசி செட்டிங்ஸ் இருக்கும். அதுல ரீட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஆஃப் மட்டும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்களும் அது அவங்களும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இப்ப நீங்க வந்து 50 100 1000 சாரி அனுப்பிச்சாலும் அந்த மெசேஜ் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பார்த்த மாதிரி காட்டியிருக்காது. அதாவது சீன் வந்து ஷோ ஆயிருக்காது. இப்போ அவங்க மெசேஜ் வந்து பார்த்துருப்பாங்க, சாரி தானே கேட்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசணும்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. பட் நீங்க காண்டுலையும் குழப்பத்திலும் இருப்பீங்க. பார்த்தாலா இல்லையா, சாரி அக்செப்ட் பண்ணிட்டாலா இல்லைன்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ இது ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்கு இந்த சுச்சுவேஷன் சொன்னேன். ஸோ இது எந்த சுச்சுவேஷன்ல எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபீச்சர் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல கமெண்ட் செக்ஷன் மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. நானும் வந்து செஞ்சுக்கிறேன். அண்ட் எனக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மேபி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொன்னாதான் வந்து தெரியும் எத்தனை பேருக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நோட்ஸ் இன்ஸ்டாகிராம் நோட்ஸ்ல வந்து சின்னதாக ஒரு 2 செகண்ட்ஸ்ல வீடியோ லூப் மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதாவது டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சாங்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இப்போ வந்து ஒரு வீடியோ ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அப்டேட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல 100 பேர்த்துக்கு 99 பேர்த்துக்கு அப்டேட் வந்துச்சுன்னா அந்த ஒருத்தருக்கு பல மாசமா ஒரு அப்டேட் வர்றதுக்கு அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து அப்டேட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப மாசமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஃபீச்சர் ஒருத்தர் யூஸே பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்டேட் கொடுங்கப்பா, அப்பதான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நல்ல சந்திக்கிறேன்.